காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஒரு குழப்பத்தை, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முயல்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் மக்கள் அதற்கு எதிராக, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் எதிராக வாக்களித்தார்கள் என்பதை மறைப்பதற்காக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தில்லுமுள்ளு வேலையில் இறங்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஆளுநர் அரசியலமைப்பு அதிகாரத்திற்கு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவர் செய்வார், அவருடைய கடமையை ஆற்றுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தனி பெரும் கட்சியாக தாவேகா இருக்கிறது என்பது உண்மைதான், அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது. ஆனால் அதற்கென்று ஒரு சில சட்ட விதிமுறைகள் இருக்கிறது. எப்படி அவர் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு கடிதத்தை இணைத்து இந்த 5 பேரும் சேர்ந்து எங்களுக்கு 112 பேர் தான் இருக்கிறார் என்று சொல்லிடும்போது, அதே போல் 118 பேர் இருக்க வேண்டும் என்பதில் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? எங்கிருந்து அந்த 6 பேர் உங்களுக்கு வருகிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஒரு ஆளுநர் இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்க ஒரு கட்சியை, அதாவது தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி, அது ஒரு சீட்டாக இருந்தால் கூட, அப்படி இருந்தாலும் கூட அந்த ஆதரவு எங்கிருந்து வருகிறது என்பதை அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். குதிரை பேரங்களை தவிர்ப்பதற்கும் மற்ற சில சட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்கும் ஆளுநருடைய கடமை அதை உறுதி செய்வது என்பதுதான் சட்டம். இது பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பாகவே வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் இந்த 118 பேர் என்கிட்ட கொண்டு வந்து காமிங்கலாம் சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. ஆளுநர் சட்டசபையில் இதனுடைய தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அதுதான் இந்த ஆட்சியினுடைய அஸ்திவாரம். ஆனால் அதற்கு முன்னதாக ஆளுநர் தன்னுடைய திருப்திக்காக அதை அவர் எதிர்பார்க்கும் பொழுது அவர் கன்வின்ஸ் ஆகணும். அதாவது அவர் சரி, இந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டி இருக்குது, இவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க, இது ஸ்திரமான ஆட்சியாக இருக்கும் என்று நினைத்து அவர் அழைக்க வேண்டும். அது இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்போ பெரும்பான்மையான ஒரு கட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃப்ளோர் டெஸ்ட்டும் பண்ணுறோம். அப்போ ரெண்டுமே எதுடைய ஃப்ளோர் டெஸ்ட் என்பது தான் அதிகாரப்பூர்வமானது. அதுதான் சரி, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. ஆனால் அவர் ஆட்சி அமைக்க இப்போ அப்போ எதுக்காக காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு ஆதரவு கொண்டு போய் விஜய் கொடுக்கணும்? இப்போ இருக்கக்கூடிய அதுதான் சொல்கிறேன். அது அப்போ அது அவசியம் இல்லையே. என்கிட்ட 107 பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட 108 பேர் இருக்கிறாங்க, நான் தனி மெஜாரிட்டி வச்சுருக்கிறேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லாமல் எனக்கு 112 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவரே எனக்கு 118 பேர் இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் ஆகிடுது. ஆனால் ஒருவேளை இந்த 118 இன்னும் கூட நிறைய பேர் அவர் சப்போர்ட் பண்ணலாம், நான் அதெல்லாம் மறுக்கலை. அப்படி ஒருவேளை அங்கே சட்டசபையில் அவரால் அதை நிரூபணம் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட, ஏன்னா அதுதான் டெஸ்டிங் பிளேஸ், அதனால் அங்கே அது இல்லைன்னா கூட ஆளுநர் சொல்லிட்டாரு, அதனால் இங்கே நிரூபிக்க வேணாம் அவசியமா, அப்படி ஆயிடுமா? அப்படியும் கிடையாது. அதனால் இது ஆளுநர் தன்னுடைய கடமை, அதை அவர் சரிவர செய்வதற்கு இவர்கள் அனுமதிக்க வேண்டும். அது வேண்டும் என்றே காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் 5 வருடங்கள் கொடுங்கோல் ஆட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை, அதே மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் இப்போது புதிதாக ஏதோ ஒரு ஞானோதயம் வந்துவிட்டது போல இவர்கள் பொங்கி எழுவது என்பது கண்டிக்கத்தக்கது. பாஜகவை பேசுவதற்கு இவர்கள் ஆள் இல்லை. ஆளுநர் அவர் வேலையை செய்கிறார். இதில் பாஜக எங்கேருந்து வந்துச்சு? பாஜக அவருக்கு எதற்கு என்ன தொடர்பு? தேவையில்லாமல் வேண்டுமென்றே இது போன்ற உள்நோக்கத்தோடு செயல்படுவது. இவர்கள் திமுகவினுடைய முதுகிலே குத்திவிட்டு இத்தனை நாள் சவாரி செய்துவிட்டு ஒரு சில பேர் இதில் தேர்தலில் நிற்பதற்கு காசு வாங்கிக்கிட்டு தன்னுடைய எஜமானர்களை துரோகம் செய்துவிட்டு வெளியே வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றே பழியை தூக்கி பாஜக மேலே போடுவது என்பது தவறு என்று தான் நான் சொல்லுவேன். 118 வர்ற வரைக்கும் ஆளுநர் அழைக்க மாட்டார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஆளுநர் மிக தெளிவாக சொல்லியது. நீங்கள் ஆளுநர் அழைக்க மாட்டார், ஆளுநர்கிட்ட போய் எங்களுக்கு 112 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்தது யார்? அப்புறமா அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் என்னன்ட்டு. ஏன்னா அவர் தெளிவாக அவர் ஒரு கடிதமே கொடுத்துருக்காரு, சார் நீங்கள் 112 பேர் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ என்கிட்ட 112 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள்கிட்டலாம் சொல்ல வேண்டியதில்லை, அப்புறம் ஏன் போனீங்க? கான்ட்ரடிக்ஷனா இல்லையா? அதுதான் விஷயம். பின்னாடி பாஜக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. இவர்கள் செய்த தவறுகளை, வாங்கிய காசுக்கு அடிமையாக இருந்த கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும், அடிமைகளாக இருந்த விடுதலை சிறுத்தைகளும்
இப்பொழுது அதை மறைப்பதற்காக எதையாவது சொல்ல வேண்டும் என்று பிஜேபி மேலே சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதிமுக சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? அது அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றும் இல்லை. பாஜக புதிதாக வரக்கூடிய தாவேக்காவை எப்படி பார்க்குறீங்க? நம்மை பொறுத்தவரையில் மக்களுடைய தீர்ப்புக்கு நாம் தலைவணங்கி இருக்கிறோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு தனியாக அதிக அளவு வெற்றி பெற்ற கட்சியை தான் முன்னுரிமை கொடுத்து அழைக்க வேண்டும் என்பதிலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும்ல, அவங்களுக்கு ஆதரவு வேணும்ல. இருக்கிறதுக்கு தயாரா இருந்தா பாஜக அது வந்து இல்லை, நாங்கள் யாரை தடுப்பதற்கு? இப்போ காங்கிரஸ் போய் 5 பேர் கொண்டு போய் நாங்கள் போய் ஆதரவு கொடுத்தாங்க, நாங்கள் யாராவது தடுத்து நிறுத்தணுமா? இல்லைங்க, அது வேறங்க, அது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. நம்ம யாரையும் நீங்கள் செய்யாதீங்க நம்ம சொல்ல போகிறது இல்லை, நமக்கு அவசியமும் இல்லை. இப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகளையோ கம்யூனிஸ்ட்லையோ நாங்கள் தடுத்து நிறுத்தணுமா? இல்லையா? இல்லைங்க, அப்புறம் அவங்க இது வரைக்கும் லெட்டர் கொடுக்கல. அதே மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் அந்தந்த கட்சியினுடைய விருப்பு தான், நம்ம அதை ஒன்றும் தலையிட முடியாது. எதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க விருப்பம் தெரிவிச்சு அது அவங்களுடைய அது அவர்களுடைய முடிவு, கட்சியினுடைய முடிவு.